கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. கரூரில் என்ன பேசக்கூடாது? செந்தில் பாலாஜி தான் அங்கே கதாநாயகன். அவர் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கின்றன. செந்தில் பாலாஜிக்கு எதிராக அவர் என்ன பேச போகிறாருன்னு பார்க்கணும். விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் தானாக வரக்கூடிய கூட்டம், திமுக வரக்கூடிய கூட்டம், காசு கொடுத்து வர கூட்டம். ஆனால் விஜய்க்கு காசு இல்லாமல் தான் வருது. 90% காசு இல்லாமல் தான் வருது. தன்னெழுச்சியாக வர கூட்டம். திருவாரூரில் நேரு கூட்டின கூட்டம், கலைவாணன் கூட்டின கூட்டம், காசு கொடுத்து கூட்டின கூட்டம், பல லட்சம் செலவு பண்ணி தான் அந்த கூட்டம் வந்தது. நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லிங்க கரூர்னு சொன்னோன்னே செந்தில் பாலாஜி டாபிக் நீங்களே எடுக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் செந்தில் பாலாஜிக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ நம்மளை பற்றி பேச போறாரு. கண்டிப்பாக எனக்கு தெரியும் போது செந்தில் பாலாஜி தெரியாது, தானே தெரியும். அதுக்கு எதிர்ப்பு யாற்ற ஏதோ ஒரு வகையில் முடிவு எடுத்துருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? பேச விடாமல் தடுத்துருவாங்க, வாயில பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிடுவாங்க. என்ன கலவரங்களோ ஏதோ ஒன்று தூண்டி விடுறது பண்ண மாட்டாங்க. இல்லை, அது பண்ண மாட்டாங்க. ஒரு பிரச்சனை, ஒரு விஷயம் எனக்கு புரியுது. திமுக கலவரங்களை ஈடுபடுற ஐடியாவில் இல்லை. நீங்கள் கலவரம்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் பல மடங்கு அதிகமாக அவர் வளருவார். அதை மறந்துடாதீங்க. இந்த கூட்டத்தெல்லாம் நீங்கள் கலவரம் பண்ணீங்கன்னா கூட்டம் உங்களுக்கு எதிராக திரும்பிச்சுன்னா ஒரு சவாலாக அவர் உருவெடுத்துட்டு இருக்காருன்றது உண்மை. அட்லீஸ்ட் ஒரு தலைவலி, ஒரு ஹெட்டேக், நியூசன்ஸ் வேல்யூவாக வந்துட்டு இருக்காரு. என்னடா இது பெரிய தொல்லையா. அந்த தலைவலிக்கு எடப்பாடி ரொம்ப கொடுக்கலையோ? கொடுக்கல. அதனாலதான் அவருக்கு எந்த ஒரு நிபந்தனைகள் இல்லை. ஆமா சார், எடப்பாடி எந்த நிபந்தனையும் இல்லைன்னா எடப்பாடியை பார்த்து பயப்படல, விஜயை பார்த்து திமுக பயப்படுது. 100 தடவை சொல்லுவேன், திமுக பயப்படுது. அவர் ஏங்க வேலுநாச்சியாருக்கு எந்த காலத்துல இவங்க செலவு வச்சாங்க? இப்போதைக்கு செலவு வைக்கிறாங்க. முதலமைச்சரை போய் திறந்து வைக்கிறார் சிலையை. இந்த கூட்டத்தைங்க இழிவுபடுத்தாதீங்க, மக்களை இழிவுபடுத்தாதீங்க. என்னைக்குமே அவன் விசிலடிச்சான் குஞ்சுன்றது, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றது, இது அரசியல் மயப்படுத்தாத கூட்டம்ன்றது. 200 ரூபாய் வாங்கினது கூட்டத்தை கூட்டுற நீ சொல்றிய, இது அரசியல் மயப்படுத்தப்படாத கூட்டம்னு வெக்கமா இல்லை? 200 ரூபாய் குவார்டர் பாட்டில் பிரியாணி கொடுத்தா தான் வரான் 2 பேருக்கும். வந்தவன்ல 3ல் 1 பங்கு ஓட்டு போட்டவங்க அது என்ன? அந்த கூட்டத்தை வச்சு நீ பார்க்கும்போது அது 10,000 15,000 ஒரு அமௌண்ட்டு சொல்கிறேன். தொலைக்காட்சிகளில், யூடியூப் சேனல்ஸில் அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அன்னைக்கு 24 மணி நேரத்தில், அடுத்த 24 மணி நேரத்தில் வரும் வியூவர்ஷிப் எவ்வளோ தெரியும்ல? சில கோடிகளை தாண்டுது. அதில் 3ல் 1 பங்கு, நான் சரி பாதி கூட சொல்கிறேன், 3ல் 1 பங்கு ஓட்டு வந்தால் கூட உங்கள் கதை நாரிடும். அது தலைவர்களுக்கு தெரியும். அதனால தான் இவ்வளோ பயப்படுறாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவர்கள் அடுத்து சேலத்தில் இருந்த அந்த பிரச்சாரத்தை இப்போ கரூர் நாமக்கலுக்கு மாற்றிட்டாங்க. வரக்கூடிய சனிக்கிழமை 27ஆம் தேதி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திருவாரூரில் இவர் ஒரு பிரச்சாரத்தை நடத்தி முடித்தோன்னே திமுக உடனே அங்கே ஒரு பூண்டி கலைவாணன் வச்சு மிகப்பெரிய கூட்டத்தை போட்டு காமிச்சு நேரு பேசுகிறாரு. அமைச்சர் நேரு எப்படி நடத்தி காமிச்சிட்டாரு பூண்டி கலைவாணன் பெருமை கூறிய வகையில் பேசுகிறாரு. இப்போ கரூரில் இவங்க 30 விழா நடத்தினாங்க. இதுக்கடுத்து விஜய் நகர்வு அதை நோக்கி போயிடுச்சு. சேலத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டாங்க. உடனே இது திமுக தாவேக்கா மாறி மாறி கூட்டத்தை யார் காட்டுறது, யார் தனது பலத்தை காட்டுறது அப்படின்றதான் போட்டியாக இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கா தமிழ்நாட்டு அரசியலில். அது மட்டும் இல்லை, அவர் விஜய் ஒரு அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்திருக்காரு. அவர் எதனால் மாற்றினாருன்னு எனக்கு தெரியாது. அவர் நாமக்கல்ல, சேலம் போக வேண்டியதை இப்போ நாமக்கல்லுக்கு போகிறாரு. ஆமாம், இந்த வாரம் போகலன்னா அடுத்த வாரம் போக போகிறாரு. அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்குதா எனக்கு தெரியல. என்ன பேச போகிறாருன்னு பார்க்கணும். கரூரில் என்ன பேச போகிறாரு? செந்தில் பாலாஜி தான் அங்கே கதாநாயகன். அவர் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கின்றன. செந்தில் பாலாஜிக்கு எதிராக அவர் என்ன பேச போகிறாருன்னு பார்க்கணும். அது பேசின பிறகு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். மற்றபடி இது கூட்டத்தை காட்டுறதுன்றது, விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் தானாக வரக்கூடிய கூட்டம், திமுக வரக்கூடிய கூட்டம், காசு கொடுத்து வர கூட்டம், அதிமுக வரக்கூடிய கூட்டமும் காசு கொடுத்து வர கூட்டம் தான். 2 பேரும் காசு கொடுத்தா தான் கூட்டம் வருது. ஆனால் விஜய்க்கு காசு இல்லாமல் தான் வருது. 90% காசு இல்லாமல் தான் வருது. தன்னெழுச்சியாக வர கூட்டம் இப்போதைக்கு. நாளைக்கு மாறலாம். இன்னைக்கு வரக்கூடிய கூட்டம் ஓட்டுக்கான கூட்டமா இல்லை? இல்லை, மறுபடியும் ஓட்டை போட்டு குழப்பாதீங்க. இப்போதைக்கு காசுக்கு வரக்கூடிய கூட்டம் இல்லை. விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் தன்னெழுச்சியாக வரக்கூடிய கூட்டம். அதிமுகவும் திமுகவும் வர கூட்டம், காசு கொடுத்து வர கூட்டம். இன்னைக்கு எடப்பாடி ஒரு இடத்துக்கு போறாருன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு 40,000 50 லட்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஸ்டாலின் போறாருன்னா அதை விட கூட 50 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணால் தான் ஸ்டாலினுக்கு கூட்டம் வரும். திருவாரூரில் நேரு கூட்டின கூட்டம், கலைவாணன் கூட்டின கூட்டம், காசு கொடுத்து கூட்டின கூட்டம், பல லட்சம் செலவு பண்ணி தான் அந்த கூட்டம் வந்தது. ஆனால் விஜய்க்கு வந்த கூட்டம் தானாக வந்த கூட்டம். செந்தில் பாலாஜிக்கு 30 விழாலாம் காசு எக்கச்சக்கமாக செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ நாளைக்கு செந்தில் பாலாஜி நாமக்கல்லில் கரூரில் ஒரு மீட்டிங் போடுறாருன்னா லட்சக்கணக்கில் தரலுவாங்க காசு கொடுத்து வர்றது. ஆனால் விஜய்க்கு வர்றது மக்கள் கூட்டம், அது தானாக வர கூட்டம். இப்போதைக்கு, நாளைக்கு மாறலாம். அங்கே அவர் என்ன பேசுகிறாருன்னு நம்ம பார்க்கணும். அவர் கரூர் தான் செந்தில் பாலாஜியோட கோட்டை. அங்கே அவர் என்ன பேசுகிறாருன்னு பார்க்கணும். அதில் தான் நமக்கு நியூஸ் கிடைக்கும். மற்றபடி அங்கே இப்போ எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. கூட்டத்தை வச்சு நம்ம எடை போட முடியாது. இந்த கூட்டம் ஓட்டாக மாறுமான்னா
மாறாதுன்னு நீ சொல்ல முடியாது. கூட்டம் மட்டுமே அல்ல, அன்னைக்கு தொலைக்காட்சிகள்ல மொபைல்ல எத்தனை பேர் பார்க்குறான் அந்த அளவுகோலையும் சேர்த்து தான் நீ பார்க்கணும். வெறும் இந்த கூட்டம்ன்றது அளவுகோல் இல்லை, அது உண்மை. ஆனால் வெறும் கூட்டம். நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லிங்க கரூர்னு சொன்னோன்னே செந்தில் பாலாஜி டாபிக் நீங்களே எடுக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் செந்தில் பாலாஜிக்கும் தெரிஞ்சிருக்கணும் நம்மளை பற்றி பேச போறாரு. கண்டிப்பாக எனக்கு தெரியும் போது செந்தில் பாலாஜி தெரியாது, தானா தெரியும். அதுக்கு எதிர்வினை ஆற்ற ஏதோ ஒரு வகையில் முடிவு எடுத்துருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? பேச விடாமல் தடுத்துருவாங்களா? வாயில பிளாஸ்டிக் போட்டு விட்டுருவாங்களா? இல்லை பூட்டு போட்டுருவாங்களா வாயில? பேசின பிறகு தான் எதிர்வினை ஆற்ற முடியும். திருவாரூர்ல பேசின பிறகு தான் அடுத்த நாள் கூட்டம் போட்டு பேசினாங்க. பேசுறதுக்கு முன்னாலேயே நீ ஒன்றும் பண்ண முடியாது, தடுத்துருவீங்களா? அப்படியே எத்தனை நாளைக்கு தடுப்பீங்க? ஒரு நாள் பேசி தானே ஆவார். நிரந்தரமா நீங்க விஜயை தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? யாரையுமே தடுக்க முடியாது. எப்படி தடுப்பீங்க? இப்போ எடப்பாடி 3 மாசமா 100 நாளா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, தடுக்க முடிஞ்சுதா? தடுக்க முடியாது, தடுக்கக்கூடாது. இப்போ கரூர் போறாருன்னா பேசுறதுக்கு முன்னாலேயே தடுக்கணும்னு நீங்க கேட்குறீங்க, அப்படிதானே? தடுக்கிறதுனா ஏதோ ஒரு எதிர்வினை, என்ன கலவரங்களோ ஏதோ ஒன்று தூண்டி விடுறது. பண்ண மாட்டாங்க. இல்லைங்க, அது பண்ண மாட்டாங்க. ஒரு பிரச்சனை, ஒரு விஷயம் எனக்கு புரியுது. திமுக கலவரங்களை ஈடுபட ஐடியாவில் இல்லை. அப்படி பண்ணால் அது எதிர்மறையாக போயிடும். பட்டுட்டாங்க, அதனால் அதை செய்ய மாட்டாங்க. இப்போ இந்த 2 இடங்களில் 2 வாரம் நடந்தது, திருச்சி, அரியலூர், அதன் பிறகு நம்மளுடைய திருவாரூர், அதன் பிறகு நாகப்பட்டினம். இங்கெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க கலவரங்களில் ஈடுபடுற ஐடியாலாம் இல்லை. நிச்சயமாக அந்த ஆட்டிடியூட் அவங்கக்கிட்ட இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அந்த அணுகுமுறை அவங்கக்கிட்ட இல்லை. பேச விட்டு தான் பதில் சொல்லுவாங்க. நீங்கள் கலவரம்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் பல மடங்கு அதிகமாக அவர் வளருவார், பல மடங்கு அதிகமாக வளருவார். அதை மறந்துடாதீங்க. நீங்கள் இந்த கூட்டத்தெல்லாம் நீங்கள் கலவரம் பண்ணிங்கன்னா கூட்டம் உங்களுக்கு எதிராக திரும்பிச்சுன்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. திமுக, அண்ணா திமுக வர கூட்டம் காசு கொடுத்து வர கூட்டம், விஜய்க்கு வர கூட்டம் தானாக வர கூட்டம். இதை மறந்துடாதீங்க. இது அடிப்படையான உண்மை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம், அல்லது நீங்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறீர்கள், போய் பேசுகிறீங்கன்னு அர்த்தம். இது அந்த 2 கட்சிகளுக்கும் தெரியும். அதனால் அவர்கள் வன்முறையில் ஈடுபட மாட்டார்கள். திமுக வன்முறையில் ஈடுபடாது, இப்போதைக்கு ஈடுபடாது. எலெக்ஷன் டைமில் நடக்கலாம், இப்போதைக்கு ஈடுபடாது. அது தெரியும். அப்படி பண்ணாங்கன்னா அது விஜயோட வளர்ச்சிக்கு தான் உதவுமே தவிர தங்களுக்கு எந்த விதத்துலையும் அது உதவிகரமாக அமைய போகிறது இல்லைன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அதை செய்ய மாட்டாங்க அவங்க, எனக்கு தெரிஞ்சு. வேறு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதாவது பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜி எதாவது பண்ணலாம். இன்னொன்று 7 மாதம் இருக்குது. விஜய் அடுத்தடுத்த மாதங்களில் எப்படி இருப்பார்ன்றதையும் நம்ம பார்க்கணும். இன்னும் 7 மாதம் இருக்குது எலெக்ஷன். டிசம்பருக்கு இன்னும் 13 வாரம் இருக்குது. இந்த கூட்டங்கள் வரும் நாட்களில் எப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் எப்படி நடக்க போகுது என்னன்றதையும் நம்ம பார்க்கணும். அதனால் அவ்வளோ சுலபமாக இப்பயே நீங்கள் திமுக அதை பண்ணும் இதை பண்ணணும்னு எதுவும் சொல்ல முடியாது. ஒரு சவாலாக அவர் உருவெடுத்துட்டு இருக்காருன்றது உண்மை. அட்லீஸ்ட் ஒரு தலைவலி, ஒரு ஹெட்டேக், நியூசன்ஸ் வேல்யூவா வந்துட்டு இருக்காரு. என்னடா இது பெரிய தொல்லையா போச்சு. அந்த தலைவலிக்கு எடப்பாடி ரொம்ப கொடுக்கலையோ? கொடுக்கல. அதனாலதான் அவருக்கு எந்த ஒரு நிபந்தனைகள் இல்லை. ஆமா சார், எடப்பாடி எந்த நிபந்தனையும் இல்லைன்னா அவன் எடப்பாடியை பார்த்து பயப்படல, விஜயை பார்த்து திமுக பயப்படுது. 100 தடவை சொல்லுவேன், திமுக பயப்படுது. இல்லாட்டி எதுக்கு விஜய் எது பேசினாலும் அடுத்த நாளே அதுக்கு எதிர் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்னைக்கு அலையாத்தி காடுகளை பத்தி இவர் பேசினா அலையாத்தி காடுகள் மாநாடு நடத்துன்றாங்க. அவர் ஏங்க வேலுநாச்சியாருக்கு எந்த காலத்துல இவங்க செலவு வச்சாங்க, இப்போ எதுக்கு செலவு வைக்கிறாங்க? முதலமைச்சரை போய் திறந்து வைக்கிறார் சிலையை. திடீர்னு வேலுநாச்சியார் மேல என்ன உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இல்லையா? அந்த மாதிரி விஜய் எது பேசினாலும் உங்களுக்கு எதிர்வினை வருது இல்லை, உன்னிப்பாக பார்க்குறாங்கல்ல. விஜய் பார்த்து அவங்க பயப்படுறாங்கன்றது உண்மைதான். திமுக எடப்பாடியை பார்த்து அந்த பயம் இல்லை அவங்களுக்கு. இந்த கூட்டத்தைங்க இழிவுபடுத்தாதீங்க, மக்களை இழிவுபடுத்தாதீங்க என்றைக்குமே. அவன் விசிலடிச்சான் குஞ்சுன்றது, அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்றது, இது அரசியல் மயப்படுத்தாத கூட்டம்ன்றது. 200 ரூபாய் வாங்கினது கூட்டத்தை கூட்டுற நீ சொல்கிறிய, இது அரசியல் மயப்படுத்தப்படாத கூட்டம்னு வெக்கமா இல்லை? 200 ரூபாய் குவார்டர் பாட்டில் பிரியாணி கொடுத்தா தான் வரான் 2 பேருக்கும். திமுக அண்ணா திமுக 2 பேருக்குமே துடு கொடுத்தா தான் வரான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஆமாம், அவனுக்கு அப்படி அவருக்கு அப்படி வரலங்க, தானாக வர கூட்டங்க. அது 8 மணி நேரம் சும்மா நிற்க மாட்டேன், காசு கொடுத்தலாம் நிற்க மாட்டாங்க. அப்போ அந்த மக்களை ஏன் நீ இழிவுபடுத்துகிற? உனக்கு வர மக்களையும் நான் இழிவுபடுத்தலை, ஆனால் நீ அந்த மக்களை ஏன் இழிவுபடுத்துகிற? ஓட்டு போடுவான்னு, ஓட்டு போட மாட்டான், உனக்கு என்ன தெரியும்? வந்தவனில் 3ல் 1 பங்கு ஓட்டு போட்டவங்க அது என்ன? அந்த கூட்டத்தை வச்சு நீ பார்க்கும்போது அது 10,000 15,000 ஒரு அமௌண்ட்டு சொல்கிறேன். தொலைக்காட்சிகளில் யூடியூப் சேனல்ஸில் அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அன்னைக்கு 24 மணி நேரத்தில், அடுத்த 24 மணி நேரத்தில் வர வியூவர்ஷிப் எவ்வளோ தெரியும்ல? சில கோடிகளை தாண்டுது. யார் வேணால் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த நேரத்தில் தெரியும் அதிக எண்ணிக்கை. அந்த வியூவர்ஷிப் பேட்டர்னை பார்த்தீங்கன்னாலே, அந்த ட்ராக்கிங் இருக்கும்ல, அதை பார்த்தீங்கன்னாலே அதில் 3ல் 1 பங்கு, நான் சரி பாதி கூட சொல்ல, 3ல் 1 பங்கு ஓட்டு வந்தால் கூட உங்கள் கதை நாரிடும். அது தலைவர்களுக்கு தெரியும். அதனால தான் இவ்வளோ பயப்படுறாங்க. தெருவில் நிற்கிற கூட்டம் திருவையாறில் திருவாரூரில் அன்னை அவர் பேசின கூட்டத்தில் அடுத்த நாள் நேருக்கு அதை விட அதிக கூட்டம் வந்ததுன்றா.
உண்மைங்க. அதே கூட்டம் நேருக்கு வந்தது, கூட இருக்கட்டும்ங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் விஜய் நிகழ்ச்சியை திருவாரூர் கூட்டத்தை பார்த்தவங்க அதிகமாக, நேரு கூட்டத்தை பார்த்தவங்க அதிகமாக? கேட்டால் பதில் உங்களுக்கே இருக்கணும். விஜய் இதை எப்படியும் சில கோடி பேர் பார்த்துருப்பான். நேரு தான் நான் எதுவும் சொல்லலை, அதோட நிறுத்திக்கிறேன். அப்போ யாருக்கு செல்வாக்கு அதிகம்? நீ வந்து இது ஓட்டா மாறுமான்னு ஒரு வாதத்தை முன்வைக்கும்போது களத்தில் கூடின கூட்டத்தை மட்டுமே அளவுகோலாக வச்சுன்னா நீ முட்டாள். கடந்த காலங்களில் அதை செஞ்சுருக்கலாம். இன்னைக்கு வந்து அளவுகோல் அது இல்லை. சமூக வலைதளங்களையும் தொலைக்காட்சியிலையும் அதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணும்? இல்லை, கூட்டத்துலேயும் முரண்பாடு இருக்குல்ல. இப்போ திமுக கூட்டத்தில் சேர் போட்டிருக்கேன், அந்த சேர் போடுற இடத்துல நம்ம 3 பேர் நிற்கலாம். அங்கே எந்த ஒரு சேர் எதுவுமே இல்லை. விஜய் பார்க்கும்போது கூட்டம் அதிகம், அதை கணக்கு காட்டுறாங்களே ஈக்குவல். இல்லைங்க, நான் என்ன சொல்லுங்க, விஜய்க்கு வந்த கூட்டம் அதிகம், நேருக்கு வந்த கூட்டம் அதோட கம்மின்னு ஒரு வாதத்தை வைங்க. இல்லை நேருக்கு வந்த கூட்டம் விஜயை விட அதிகம்னே ஒரு வாதத்தை வச்சுக்கோங்க. நான் அந்த 2வது வாதத்தையும் எடுத்துக்கிறேன். விஜய்க்கு வந்த கூட்டத்தோட நேருக்கு வந்த கூட்டமே அதிகன்றதையும் நான் எடுத்துக்கிறேன். தொலைக்காட்சிகளில், சமூக வலைதளங்களில், யூடியூப்பில் விஜய் நிகழ்ச்சி எத்தனை பேர் பார்த்தா, நேரு நிகழ்ச்சி எத்தனை பேர் பார்த்தா? எத்தனை தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பு பண்ணினோம்? முதல்ல யூடியூபுக்கு வாங்க. எவன் பண்ணல, பண்ணுறவனுக்கு 1000 ஜாதகத்தை நோண்டி அந்த வேலையெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. வியூவர்ஷிப்பை பற்றி மட்டும் பேசுங்க. சில கோடி பேர் பார்த்துருப்பான் கண்டிப்பாக விஜயோட நிகழ்ச்சியை. அது பேசுனதுலேருந்து அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே சில கோடி பேர் பார்த்துருக்கான். நேரு நிகழ்ச்சி எத்தனை பேர் பார்த்தான்? சில ஆயிரம். அப்போ யாருக்கு செல்வாக்கு? குறைஞ்சபட்ச அறிவு இருந்தால் இந்த கூட்டத்தால் விஜய்க்கு ஓட்டு விழாதுன்னு பேச மாட்டானுங்க. அந்த காலத்தில் நாங்கள் பார்த்தோம், கலைஞருக்கு வராது, சிவாஜிக்கு வராத கூட்டம் இல்லை. அவங்க சிவாஜி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனில் வச்சு போலீஸ் இவ்வளோ பேருணும். அதனால கூட்டம்லாம் இப்படிலாம் முட்டாள்தனமாக பேசுகிறாங்க பத்திரிகையாளர்ன்ற போர்வையில். இல்லை, அந்த கருத்து முட்டாள்தனமான கருத்துன்றீங்களா? அந்த சிவாஜின்றது, நயன்தாரான்னு சொல்கிறது, கமலஹாசன் எடுத்துக்காட்டு சொல்கிறது முட்டாள்தனமான கருத்து மட்டும் இல்லை, அயோக்கியத்தனமான கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம். ஒன்று, அதை விட இந்த கூட்டம் பெரிய கூட்டம்ன்றதுக்கு உதாரணம் கிரவுண்டில் இருந்த க்ரௌடு மட்டும் இல்லை, யூடியூப்பில் பார்த்தவங்க, சமூக வலைதளங்களில் பார்த்தவங்க, அது மிகப்பெரிய அளவில். 2வது, அந்த க்ரௌடோட காம்போசிஷன் வெறுமனே பார்க்க வந்தவன் மட்டும் இல்லை, அவன் வந்து அரசின் மீதான அதிருப்தியில் இருக்கான். நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். உங்கள் கருத்து வேறையாக இருக்கலாம். அதனால் இது வந்து சிவாஜிக்கு வந்தது, நயன்தாராவுக்கு வந்தது, அஜித்துக்கு வந்ததெல்லாம் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதற்கு வேண்டுமானால் அவர்கள் பேசிக்கொள்ளலாம். இது வேறு. இன்றைக்கு அவருக்கு கூடக்கூடிய கூட்டம், அவருக்கு சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய ஆதரவில், மறுபடியும் சொல்லுகிறேன், 3ல் 1 பங்கு ஓட்டாக மாறினா கூட அது திமுகவுக்கு பெருத்த பின்னடைவை ஏற்படுத்தும். சார், விஜய் கூறிய ஒரு கருத்து, வெளிநாடுகளுக்கு முதலீடை ஈர்க்க போனீங்களா இல்லை முதலீடு பண்ண போனீங்களா அப்படின்ற கருத்து அண்ணாமலை அவர்களே வரவேற்றிருந்தார். சரியான கேள்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது அவருடைய கருத்துங்க. இது பொலிட்டிக்கல் சார்ஜ். இதுல எந்த தப்புமே கிடையாது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்னொரு அரசியல் கட்சி தலைவரை பார்த்து நீ திருடுகிறாய், கொள்ளையடிக்கிறாய், வெளிநாட்டில் முதலீடு செய்கிறாய் என்பது பொலிட்டிக்கல் சார்ஜ். இதெல்லாம் ஒரு ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள். இதில் எந்த அவதூறும் கிடையாது. இது நான் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட் பல ஜட்ஜ்மெண்ட்ஸில் சொல்லியிருக்கு. ஜெயலலிதாவுடைய அரசை பார்த்து ஊழல் மிகுந்த ஆட்சி என்று திரும்ப திரும்ப கருணாநிதி சொல்லும் பொழுது, அவதூறு வழக்குகளை போட்டு ஜெயலலிதா அவர்களை முடக்க பார்த்த பொழுது, ஊடகங்களை முடக்க பார்த்த பொழுது உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு இதெல்லாமே. ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்த்து ஊடகங்களோ எதிர்கட்சி தலைவரோ நீங்கள் ஊழலில் மூழ்கி முத்தடிக்கிறீர்கள், நீங்கள் ஊழல்வாதி, யூ ஆர் கரப்ட் அப்படின்னு சொல்றது அவதூறு கிடையாது. இது பொலிட்டிக்கல் சார்ஜ். இதுதான் பாலிடிக்ஸ். அதுக்கு நீ வந்து அதே மாதிரி களத்தில் இறங்கி நான் திருடல நீ தாண்டா திருடணும்னு சொல்லணுமே ஒழிய இதுக்கு வந்து கோச்சுக்கிறது இல்லை. தேவையற்ற விமர்சனங்களுக்கு பதில் சொல்றாங்க. தேவையான ஒரு கேள்வி விமர்சனம் இதற்கு பதில் சொல்ல மாட்டாங்க. நல்ல பாயிண்ட் தம்பி, பிடிச்சிங்க. வெளிநாடுகளுக்கு நீங்கள் வந்து முதலீடு ஈர்க்க போனீங்களா, முதலீடு செய்ய போனீங்களா, குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிறீங்க, இந்த விமர்சனங்களுக்கு வந்து பதிலே இல்லை. ரொம்ப அவங்க சாமர்த்தியசாலிகள். இதை தொட்டா பிரச்சனை ஆகிடும் தெரியுது, அதனால பதுங்கி ஓடுறாங்க. மீடியாவும் அதை பெருசுப்படுத்தலை. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எந்த தவறும் இல்லை. இவையெல்லாம் பொலிட்டிக்கலி அக்செப்டட் சார்ஜஸ். ஒரு அரசியல் கட்சி அப்படிதாங்க இருக்கும். இப்போ தேர்தல் நேரத்தில் இன்னும் அதிகமாக பேசுவான், நீ கொள்ளை அடிச்சனுவான், அவன் நீ கொள்ளை அடிச்சனுவான், மாறி மாறி தான் சார்ஜ் வைப்பாங்க. தேர்தல் ஜட்ஜ்மெண்ட் வரத்துக்கு முன்னாலே, தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாலே ஊழல் ராணி, வாய்தா ராணிலாம் ஜெயலலிதாவுக்கு பட்டம் கொடுத்து ஜெயலலிதாவை இழிவுபடுத்தின திமுக இன்றைக்கி எதுக்கு புலம்புது? அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஊழல் பண்ணிட்டீங்க, குடும்பம் கொள்ளடிக்குது, குடும்பத்தை வச்சு கொள்ளடிக்கிறீங்க, வெளிநாடுக்கு முதலீடு பண்ண போனீங்களா, முதலீடை ஈர்க்க போனீங்களா, இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கலி அக்செப்டடு சார்ஜஸ். இதுக்கெல்லாம் யாரும் கோச்சுக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவை இதை பெருசாக எடுத்துக்கலையா? அவங்க நாகப்பட்டினத்தில் அது இல்லை இது இல்லைன்னு சொன்ன ஃபேக்சுவல் எரர் இருந்தால் கதை அழகுறாங்களே ஒழிய மெயின் இஷ்யூ வரமாட்டேன்றாங்களே. அதை தப்புன்னு சொல்லலாம். தைரியம் இருந்துன்னா மாட்டிப்பேன், சொல்ல மாட்டேன். உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. நீங்கள் வந்து அவர் ஒருத்தர் தைரியமாக சொல்கிறாரு, இவர் கரப்ட்ன்றாரு, உடனே உங்களுக்கு வந்து அது தெரியுது, இதுக்கு பதில் சொன்னால் மாட்டி போடணும், அப்படியே பதுங்கி அதை டாட்ஜ் பண்ணி ஓட்டுறீங்க. நீங்கள் வரும் நாட்கள் இது அதிகம் ஆகல.
ஆனால் அதை அண்ணாமலை பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறாரு. துபாய் நீங்கள் முதலாக துபாய் போகும்போது உங்கள் திமுகவின் குடும்பத்தின் ஆடிட்டர் எதுக்காக தனி தட்டுமானம் தான் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்டையும் வைக்கிறாருல்ல. ஒதுக்கி தள்ள முடியாத கருத்துங்க. ரொம்ப ரொம்ப நியாயமான கருத்து அது. யார் அண்ணாமலை சொல்லியிருந்தா கூட அந்த கருத்து வந்து இது இப்போ தான் நீங்கள் சொல்லி எனக்கு தெரியும். என்ன சொன்னார், உங்கள் ஆடிட்டர் எதுக்கு தனி விமானத்தில் போகிறார்? ஆமாம், நியாயமான கேள்வி. நியாயமான கேள்வி தான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனால் இது வந்து பொலிட்டிக்கலி அக்செப்டடு, சர்வதேச அளவிலையும் தேசிய அளவிலையும் இந்தியா பூராவே வந்து இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அரசியல் நாகரிகம் இது. எதிர்கட்சி தலைவரை பார்த்து ஊழல்வாதி என்று சொல்வது, குடும்பம் கொள்ளையடிக்குதுன்னு சொல்கிறது, வெளிநாட்டில் முதலீடு பண்ணுன்னு சொல்கிறது. ஏன் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலையா? எடப்பாடி போகும்போது இதே சார்ஜ் தானே நீங்கள் வச்சிங்க, காமராஜ் மேலே நீங்கள் வைக்காத குற்றச்சாட்டான். அதனால் இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக இதை எதிர்கொள்ளணுமே தவிர இதுக்கு புலம்புறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. பதில் சொல்லாமல் போகிறது காரணம் அதுதான். அதில் போய் மற்றதுக்கெல்லாம் பதில் சொல்கிறவங்க ஏன் இதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இதை தொட்டா மாட்டிப்போன்னு தெரியும் அவங்களுக்கு. இதை பதில் சொல்கிறது மூலமாக மீண்டும் அந்த குற்றச்சாட்டை மக்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வரும். அது அவங்களுக்கு பிடிக்கல. உண்மை சுடும் இல்லை, அது ஆற போடுறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஆற போகிறது இல்லை, ஒதுக்கி தள்ளிட்டு போகிறது மூலமாக தானாக ஆறிடுன்றாங்க. அதில் தெளிவாக தான் இருக்காங்க அவங்க. இல்லை, ஆனால் அந்த வெள்ளை அறிக்கைன்ற பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் அதிகமாக சொல்லியிருக்காரு. முன்னாடி 10 வருட காலமாக வெள்ளை அறிக்கை விடுங்க. இப்போ அண்ணாமலை இதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்களேன். நியாயமான கேளுங்க. நீங்கள் இருக்கும்போது ஒரு நியாயம், இப்போ ஒரு நியாயமா? அப்போ வெள்ளை அறிக்கை கேட்டுட்டு இப்போ என்ன சொல்கிறீங்க? வெள்ளை அறிக்கை கொடுத்தா அது மற்ற முதலீட்டாளர்களுக்கு பாதிப்பாக இருக்கும், அதனால் கொடுக்க புது தத்துவத்தை பேசுகிறீங்க. அப்போ எதிர்கட்சி யாருமே ஏன் கேட்டீங்க? இதில் என்ன சார் பாதிப்பு வந்துட போகுது அவங்களுக்கு? அப்படிதான் லாஜிக் வைக்கிறாங்க அவங்க. கடந்த ஆண்டு அன்புமணி ராமதாஸ் கேட்கும்பொழுது டிஆர்பி ராஜா கொடுத்த பதில தான், வெள்ளை அறிக்கைலாம் கொடுக்க முடியாது, ஏன்னா இது வந்து மற்ற முதலீட்டாளர்களுக்கு வந்து நெருக்கடியை உண்டாகும், ஒரு புது கதை அழகுறாங்க, மாட்டிப்பாங்க. அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்க்கு கேட்டீங்க? எல்லா அட்டூழியத்தையும் எதிர்கட்சியாக இருக்கும்போது பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் உங்களை திரும்ப கேட்டால் அதுக்கு விதவிதமான பதில் சொல்கிறது. இந்த கவுண்டமணி செந்தில் பார்த்து சொல்லுவார், தினசாக முடிய மாத்திரம் பாருன்னுவாங்களே, அதான் தினசாக பதில் சொல்கிறது. ஆனால் அது பதில் மட்டும் திமுக எதிர்பார்க்க முடியாது, ஒருபோதும் பதில் வராது. அதனால் அவங்க அரசியலில் முத்தெடுத்தவங்கன்றதுக்கு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். 100% ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தவர்கள் என்பதற்கு இன்னும் அழகாக சமாளிக்கிறாங்க பாருங்கள். விஜய் மேலே மற்ற விமர்சனங்களை ஏவி விடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. வெளிநாட்டுக்கு முதலீடு பண்ண போனீங்களா, முதலீடு கொண்டு வர போனீங்களா, முதலீடு பண்ண போனீங்களான்ற கேள்விக்கு மட்டும் ஏங்க பதில் இல்லை? அது அழகாக கடந்து போகிறாங்க. அதுதான் திமுக. அதனால் அது ஒன்றும் நீங்கள் அவங்கள ஒன்று, அது வந்து அனுபவங்க, 75 ஆண்டுகால அனுபவம் எல்லாத்துலேயும். அதனால் மற்றதெல்லாம் பேசுகிறவங்க அதுக்கு மட்டும் பதில் சொல்லாமல் கடந்து போகிறாங்கல்ல. எவ்வளோ நெருக்கடியான கட்டத்துலேயும் தன்னோட சொந்த லாபத்தை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து மற்றவங்களாம் கற்றுக்கணும் ஆக்சுவலாக. ஓகே சார், இப்போ விஜய் நடிகராக அந்த அரசியலுக்குள்ள வரும் பட்சத்தில் இதற்கு முன்னாடி சீனியராக வந்தது கமல். இப்போ அந்த கமல் அவர்களே கருத்து தெரிவிக்கிறார், அதாவது என் கூட பங்களாவோடு வந்தவங்க பங்களாவோடு போகலாம், பங்களா இல்லாமலும் போகலாம் அப்படின்னு ஒரு கருத்தை அவர் வைக்கிறாரு. பெரிய புத்தாலி மாதிரி பேசுறதுல அவருக்கு இணை யாருமே கிடையாது. அவர் யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறதும் இல்லை. டார்ச் லைட்டை தூக்கி போட்டு டிவியை உடைச்சவர் ஒரு எம்பி பதவிக்காக இன்றைக்கி திமுக கிட்ட போய் சரண்டர் ஆகிருக்காரு. இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரான்வாங்க, அந்த மாதிரி வந்து இது ஒன்று தான் வந்து அவருக்கு இலக்காக இருந்தது, அதை அடைஞ்சிட்டாரு. இனிமேல் வந்து அவர் திமுக வர தேர்தலில் செய் நன்றி கடன் பட்டிருக்காருல்ல, பிரச்சாரம் பண்ணுவார், இருக்கிறவங்கள பழப்புவார், எல்லாம் பண்ணுவார். மக்கள் நீதி மையத்தில் யாருக்கும் அதால் எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல. ஒரு சீட்டு கூட திமுக ஒதுக்குமான்றது டவுட்டு தான், கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அதாவது கமலுக்கு ஊற்றுட்டாங்க, அப்புறம் என்ன ராஜ்யசபா சீட் கொடுத்து ஆளுதான் அதில் முடிஞ்சு போச்சு. அப்படி யாரோ ஒருத்தர் 2 பேர்னா திமுக சிம்பிள் நினைக்க சொல்லுவாங்க அவங்கள. திமுக சிம்பிள் நினை வேணால் எம்எல்ஏ ஆகலாம் நீங்கள், இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க. அதில் கமலுக்கு கொடுத்ததே அதிகம் அந்த கட்சிக்கு, அப்புறம் என்ன மற்றவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? இந்த வரலாற்றை மாற்ற முடியுமா சார் விஜயால? ஏன்னா கஷ்டம் 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 கஷ்டம். அவர் டிஸ்ரப்டராக இருப்பார், வெற்றியாளராக உருவெடுப்பது கஷ்டம். அவர் ஜெயிப்பான்லாம் நான் எங்கேயுமே சொல்லலை. திமுகவோட வெற்றிக்கு சவாலாக இருப்பார். இல்லை, இந்த வரிசையில் ஏற்படுத்தலாம். இந்த வரிசையில் வந்துடுவாரோ விஜயகாந்த், கமலஹாசன், இவங்க வரிசையில் இவர் வந்துடுவாரோ விஜய்? இவங்க திராவிட கட்சிகள் நம்பி தான், இந்த 2 பேரும் கட்சிகள் நம்பி தான் கடைசியில் போய் ஆகணுன்ற வழிக்கு வர வாய்ப்பு இருக்கா, இல்லை அதை மாற்ற வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன் நான். மாற்ற வாய்ப்பு குறைவு. அவர் அதிமுகவோட போனார்னா திமுகவை வீழ்த்தலாம், அதிமுகவோட போகாமல் தனியாக நின்னார்னா கடும் போட்டியை ஏற்படுத்தலாம். பட் திமுக தப்பி பழிச்சிடும், ஆட்சியை தக்க வச்சுக்கும். தே வில் ஸ்கிராப் த்ரூ. கடும் இழுபறியிலேயாவது திமுக ஆட்சிக்கு வந்துடும் 4 முனை போட்டியில். விஜய் ஏடிஎம்கே கூட்டணிக்கு போனால் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் உறுதி. ஆனால் அப்படி போனால் விஜயோட சுயத்தன்மை மொத்தமாக போயிடும். அவர் இன்னொரு திராவிட கட்சியை நம்பின ஒரு கட்சியாக மாறிடுவார், ஒரு விஜயகாந்தாக மாறிடுவார். அவ்வளோ இதுதான் இதோட catch-22 சுச்சுவேஷன் வாங்க. வேறு ஆப்ஷனே கிடையாது அவருக்கு. தனியாக நின்று அவங்களால திமுகவை வீழ்த்த முடியாது, அதில் எந்த சந்தேகம் வேணாம். தனியாக நின்று
அவரால் திமுகவை ஒரே நேரத்தில் திமுக அதிமுக 2 பேரும் எதிரியாக பாவித்து அவர் நிற்கிறதுன்றது 4 முனை போட்டி சீமானோட சேர்த்து. 4 முனை போட்டியில் திமுக ஜெயிச்சிட்டோம். ஓட்டு எதிர்க்க செதற 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 திமுக தான் லாபம். இல்லை அழித்து வளரும் முறை அப்படின்றத பயன்படுத்தி விஜயகாந்த் எப்படி 2006 தனியாக நின்று 2011 அதிமுக கூட்டணி வச்சு வெற்றி பெற்றார், அதே போல் விஜய் அவர்கள் முதல் ஸ்டெப்பே அதிமுக கூட்டணி வச்சு வெற்றி பெற்று அதுக்கப்புறம் தனக்கான ஒரு தனி அடையாளத்தோட வரலாம்ல. இல்லைங்க, அது நடந்ததுன்னா திமுக தோற்கடிக்கப்படுவது உறுதி. அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிஜேபி இருந்தாலும் பரவாயில்லைன்னு விஜய் போய் சேருவாரையானால் மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில் ஸ்வீப் பண்ணுவாங்க. மிகப்பெரிய வெற்றி அந்த கூட்டணி அடையும், அதில் எந்த சந்தேகம் வேணும். அதுக்கு பிறகு என்ன, அதுக்கு பிறகு அவரோட அரசியல் என்பது வந்து கையில் ஒரு 10 எம்எல்ஏ இருந்தால் அந்த அரசியல் தைரியமாக இருக்கும். 10 எம்எல்ஏவோ 20 எம்எல்ஏ 30 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ இருந்தால் கூட அது அந்த வளர்ச்சி வேறு. அதுக்கு பிறகு 2 பேரும் பயப்படுவாங்க. இதே திமுக கூட்டணிக்கு போய் நிற்கும் விஜய் கிட்ட, விஜயகாந்த் கிட்ட நின்னாங்கல்ல அதே மாதிரி. ஆமாம். பட் அவர் தனியாக நின்று தோத்துட்டாருன்னா அதுக்கு பிறகு ஒருவேளை திமுக வந்துடுச்சுன்னா அடுத்த எலெக்ஷன் 31 வரைக்கும் 5 வருஷம் அவர் திமுகவை ஃபேஸ் பண்ணணும். அது அவருடைய இயல்புக்கு பொருத்தமானதை எனக்கு தெரியல. அவருடைய நோக்கம் என்ன என்பதை பொறுத்தது இது. அவருடைய நோக்கம் தான் முதலமைச்சர் ஆவதா அல்லது திமுக ஆட்சிக்கு வராமல் தடுப்பதா? திமுக ஆட்சிக்கு வராமல் தடுப்பது தான் என்னுடைய நோக்கம். நான் முதலமைச்சர் ஆவது 2ஆம் பட்சம் முடிவு பண்ணார்னா அவருக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் ஏடிஎம் கூட போய் சேர்றது. அப்படி சேர்ந்த ஆட்சி மாற்றம் உறுதி. ஆனால் அது நடக்காமல் எனக்கு திமுக அண்ணா திமுக 2 பேருமே ஈக்குவல் எனிமி அப்படின்ற முடிவில் இருந்தாருன்னா 4 முனை போட்டியை அவர் உறுதிப்படுத்தினால் திமுக வெற்றி உறுதி. வேணும்னா அண்ணா திமுக ஒன்றா சேர்ந்து பாஜக அண்ணா திமுக பாமகவுலேயும் சிக்கல் இருக்குது, அன்புமணியை அதிமுக கூட்டணிக்கு என்டிஏக்கு இழுத்து குட்டி கட்சியெல்லாம் ஒன்று சேர்த்தாங்கன்னா டஃப் ஃபைட் கொடுக்கலாம். பட் அப்போ கூட திமுக வந்துடும். விஜய் போய் ஏடிஎம்கேவோட சேரலைன்னா திமுக வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. திமுக வெற்றியை தடுக்க ஒரே வழி இந்த 2 கட்சிகள் சேரணும். எஸ், திமுகவோட வெற்றியை தடுக்கணும்னா அதிமுக விஜய் கூட்டணி வரணும். அப்படி இல்லைன்னா திமுக வெற்றியை தடுக்க முடியாது. இல்லை அதற்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குன்னு தான் சார் நான் நம்புற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் ஏடிஎம்கே பெருசாக அட்டாக் பண்ண மாட்டாரு விஜய். 10% அதுக்கு வாய்ப்பு இருக்குது, 90% இல்லை. 10% ஒரு சின்ன விண்டோ ஓப்பனாக இருக்குது. அது கடைசி நேரத்தில் அவர் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து. சரி, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வராமல் இருந்தால் ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் இப்பயே வந்திருக்கும். அது வந்திருந்தனா முடிஞ்சது கதை தமிழ்நாடு. அதனால தான் பிஜேபி கதை அப்போ முடிஞ்சுட்டு தான் அவன் போய் ஏடிஎம்கே வீழ்ச்சிட்டான். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றுபட்ட அண்ணா திமுக உருவாக்கி பிஜேபி குட்டி கட்சியெல்லாம் சேர்ந்தால் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலான்னு. டஃப் ஃபைட் வரும், பட் திமுக வீழ்த்த முடியுமான்றது டவுட், ரொம்ப பெரிய டவுட். வேற விஜய் இந்த அலையன்ஸுக்கு போனாலும் அல்லது பாஜக அல்லாத அதிமுக விஜய் கூட்டணி வந்தாலும் ஆட்சி மாற்றம் உறுதி. திமுக ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் ஒன்றுபட்ட அண்ணா திமுக பாஜக குட்டி கட்சிங்க சேர்ந்தாலே திமுக சவால் தான். ஜெயிச்சா பத்தாது தம்பி, 118 வாங்கி ஜெயிக்கணும். தனி மெஜாரிட்டி 118, திமுக 118 இல்லாமல் கூட்டணி எல்லாம் சேர்ந்து தான் 120 130 வருதுனாலே எழுபறி. தனியாக 118 திமுக ஜெயிக்கணும். இல்லை அந்த வருஷம் தான் சார் நான் கேட்குறேன். 118 நம்பருக்காக தான் கேட்குறேன். அந்த நம்பர் தாவேக்காவில் என்ன முடியுமா? விஜய் புஷி ஆனந்த் தவிர பாக்கி நம்ம யாரையும் பார்க்க முடியுது இல்லை. தனியாக நின்று அது தாவேக்கா வந்து எவ்வளோ சீட்டு ஜெயிக்கும், ஒற்றை இலக்கத்தில் கூட ஜெயிக்குமான்னு டவுட்டுங்க. அதான் தெளிவாக சொல்கிறேன். விஜய் ஜெயிப்பதே கஷ்டம் தனியாக நின்னா. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் டிஃப்ரெண்ட் கேம் அது. இந்த கூட்டெல்லாம் வச்சுலாம் நீங்கள் வந்து 110 தீர்மானிக்க முடியாது. 10 சீட்டு 5 சீட்டு வருமானே டவுட்டு. விஜய் ஜெயிப்பாரு டவுட்டுன்னு அப்புறம் நான் உங்களுக்கு வேணா விஜய் ஜெயிக்கலாம், அவ்வளோதான். விஜயகாந்த் ஜெயிச்ச மாதிரி ஒரு ஆள் ஜெயிச்சுன்னா பிரயோஜனம், ஒரு ஆள் ஜெயிச்சுன்னா பிரயோஜனம். கூட்டணி இல்லைன்னா காலிங்க. ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, மோடியிலேருந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், மோடியிலேருந்து ராகுல் காந்திலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் எல்லாம் கூட்டணி 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 வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. கூட்டணி இல்லைன்னா யாருமே ஜெயிக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரே நேரத்தில் ஒரு நேரத்தில் 2 எதிரியை சமாளிக்க முடியாது. ஒரே நேரத்தில் எனக்கு திமுகவும் எதிரி அண்ணா திமுக முட்டாள்தனமானது. ஒரு நேரத்தில் ஒரு எதிரி தான். இன்னொன்று வாக்கு வங்கி அரசியலுக்கு வந்தால் கூட்டணி தான். இது ரெண்டுமே அவருக்கு புரியலன்னா அவரை யாரும் காப்பாற்ற முடியாது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 26 மறுபடியும் திமுக ஆட்சியை தக்க வைத்து கொண்டால் அதுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு விஜய் அரசியலில் இருக்கணும்னா திமுகவை எதிர்த்தாகணும். இப்போ இருக்க மாதிரி அப்போ திமுக இருக்காது. 70களில் எம்ஜிஆருக்கு எதிராக அந்த திமுக மாதிரி இருக்கும். அது வன்முறை தலைவிரிச்சு ஆடும். அதெல்லாம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு விஜய்க்கு செல்வாக்கு இருக்கா? ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் வெளில வர்றாரு. அதே விமர்சனம் ஆகிக்கப்படுது. இல்லை நான் சொல்கிறேன், அது 26க்கு பிறகு இந்த இயல்பில் இருந்தீங்கன்னா ஒருவேளை திமுக ஆட்சியை தக்க வைத்து கொண்டால் அப்போ உங்கள் கதை என்ன? ஆனால் கண்டிப்பாக தனியாக நிற்க போகிறது இல்லை, அது விஜய்க்கும் தெரியும். அப்படி பட்சத்தில் தான் இப்போ ஓபிஎஸ் வெளியே வந்தாலோ இப்போ டிடிவி தினகரன் வெளியே வந்தாலோ இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு போனால் அது மக்கள் நல கூட்டணிங்க. அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கூட்டணினா அது அண்ணா திமுக போனால் மட்டும்தான் கூட்டணி. மற்றதோடலாம் சேர்ந்தால் அது மக்கள் நல கூட்டணி சைபர்.
அதிமுக தான் இங்கே பிரதானமாக இருக்குல்ல சார். ஏடிஎம்கேன்றது எடப்பாடி கிட்ட இருக்கு. ஏடிஎம்கே ஓபிஎஸ் எடப்பாடி இபிஎஸ்லாம் இவர் வெட்டலை யாரிடம் இருக்கோ அவங்க தான். எஸ். கூட்டணின்னா நம்ம மீன் பண்ணுறது எடப்பாடி கிட்ட இருக்க கூட்டணி, மற்ற கூட்டணிலாம் கிடையாது. புரியுதா? இதான் யதார்த்தம். ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து மிகவும் நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.